குமரா, குமரா, வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க வீரேன. என்ன விஷயம்? என் தம்பி தங்கவேலு நேத்து தனியா வேலை செஞ்சுட்டு இருந்த ராமாய் கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணா. தச்சையில நான் அந்த பக்கம் போனேன். என்ன பார்த்து பையன் பயந்து ஓடி போயிட்டா. அவனை கொண்டு கணிச்சு வைங்க, இல்லன்னா தப்பான வழியில போய் கெட்டு போயிடுவான். காலகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி போடுங்க. அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவனுக்கு கோயிலூர்ல பொண்ணு பார்த்திருக்கேன். அடுத்த மாசம் கல்யாணம். இந்த கல்யாணம் நடக்கிறது நடக்காததும் உன் கையில தான் இருக்கு. என் கையில இருக்கா? எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? புல்லுக்கட்டுக்காரே பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்கிறா. சம்பவத்தை நீ பார்த்ததாகவும் சொல்லியிருக்கிறா. நாளைக்கு பஞ்சாயத்துல கேட்டா நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடு. அதேபடி பஞ்சாயத்துல என்ன கூப்பிட்டு கேட்டா நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். அதுக்கு அதானே நியாயம். புல்லுக்கட்டுக்காரி கீழ்ஜாதிக்காரி. அவகிட்ட என் தம்பி இப்படி நடந்துகிட்டுதான் தெரிஞ்சா என் குடும்ப மானமே போயிடும். அதோட கல்யாணமும் நின்னு போயிடும். அதே அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன லாபம்? குமரா, நான் உங்ககிட்ட யோஜனை கேட்க வரல. நாளைக்கு பஞ்சாயத்துல கேட்டா உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லணும். இல்ல என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். நாளைக்கு பஞ்சாயத்துல பாப்போம். பார்த்து சொல்லு. வீரையன் தம்பி தங்கவேலு ராமாயி கிட்ட முறதவரை நடக்க முயற்சி பண்ணத குமரன் கண்ணால பாத்துருக்கிறாரு. ஆனா தங்கவேலு அப்படி நடக்கவே இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குமரன் எப்படிப்பட்டவர்னு. ஆமாமா, எவ்வளவு நேர்மையானவர்னு. ஆகையினால அவர் சாட்சியத்தை ஏத்துக்கிட்டு தங்கவேலு ராமாயி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 25 ரூபாய் அபராதம் கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு செஞ்சிருக்கு. மன்னிப்பு கேளப்பா. என்ன மன்னிச்சு. கவனிச்சுக்கிறேன். வர்றார் வர்ற ஹரிச்சந்திர மகாராஜா போய பேச மாட்டார். என்னடா முளைக்கிற? நீ மட்டும் யோகியனா? எங்க ஊழல் இல்ல. தங்கவேலு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னடா பெரிய மரியாதை? எங்க மரியாதையை கெடுத்த மாதிரி உன் மரியாதையை கெடுத்து மானத்தை வாங்கலாம். என் பேர் வேலையா இல்ல. அது சரிதானே. நான் எப்போது மானம் கெட்டத்தனமா நடந்துகிட்டா அப்போ சந்திச்சிருக்க வைங்க. இப்போ வழி விடுங்க. இப்ப மட்டும் என்ன ஒழுங்க? உன் மாமங்கார 2 பொண்ணை பத்து வச்சிருக்கிறான, அவங்களோட நீ விளையாடலாம். யாரும் இல்லாத சமயத்துல நீ தன்னந்தனியா வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஒருத்தி மாத்தி ஒருத்தி உன் வீட்டுக்கு வர்றாளே எதுக்கு? இவனை குஷிப்படுத்தடா. ஐட்டா, ஐட்டா. வாடியாத்தா வா. என்ன திங்குற? பொட்டுக்கடல இந்தா. வேண்டாம், நீ தின்னு. ஆமா, வீரையோட சண்டைக்கு போனியாமே? நானா போனேன்? அவனா வந்தா 4 போடு போட்ட. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ சாதுவாச்சே, எப்படி சண்டை போட்ட? சாதுவா இருந்தா கொலை நடத்துமா? எனக்கு எப்பவுமே சண்டை ஒம்பல பிடிக்காது. ஆனா எவனாவது வேணும்னே ஒம்பு பண்ண வந்தானா துரத்தி துரத்தி அடிப்பேன். அது சரி, இந்த சண்டை எல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? கத்துக்கிட்டா சண்டை போடணுமா? இந்த உடம்பு பத்தி உனக்கு தெரியாது. வளைச்சு வளைச்சு வரமேறின உடம்பு, கருவேலம் கட்டை மாதிரி. எங்க ஐட்டா சண்டையில ஜெயிச்சிட்டாருன்னு இப்பவே ஊர் பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் பெரியய்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன். இனிமே வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வர சொன்னேன்ல. அம்மா, நான் என்ன சம்பளத்துக்கு அங்க வேலைக்கு போறேன்? நான் ஒரு நாள் அங்க போலனா கூட பெரியய்யா சரியா சாப்பிட மாட்டாரு. பொன்னி, அப்பாவுக்கு நீ வேலைக்கு போறது பிடிக்கல. உனக்கு 7 வயசா இருக்கும்போது கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டும்னு பெரியய்யாவே இங்க வந்து கூப்பிட்டாரு. அதனால அனுப்பணும். உனக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது தினம் ஒரு தடவை அங்க போயிட்டு வரேம்மா. சொந்த பேத்தி மாதிரி வளர்க்கறாரு. அவரை பார்க்கலன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும். சரி சரி. பொன்னி குட்டி, என் குட்டி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்ன? இனிமே என்ன குட்டின்னு கூப்பிட்டா நான் இங்க வரமாட்டேன். நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா?
எனக்கு நீ எப்பவும் சின்ன குட்டி தான், என் செல்ல குட்டி. சரி, இந்த வீட்டு மருமக எழுந்துச்சிட்டாளா? இன்னும் இல்ல. சி, மூதேவி, 10 மணி வரைக்கும் தூக்கம். என் மக வயித்துல பிறந்த பேத்தியாச்சேன்னு மகனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். என் நிம்மதியே போச்சு. எல்லாம் தலை விதி. அப்பனே முருகா. பலகாரம் சாப்பிடல? வேண்டாம் பொண்ணு, பசிக்கல, எடுத்துட்டு போ. இத பாருங்க, பெரியய்யாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில நீங்களும் பொண்டாட்டியும் எலியும் புண்ணியமா இருந்தா இப்படி? பெரியய்யாவும் உங்களை நினைச்சா கவலைப்படுறாரு. அதுக்கு நான் என்ன செய்ய? நீயே சொல்லு பண்ணி. அவ அழகா நட்டி கூட பரவாயில்ல. ஒரு சுறுசுறுப்பு வேண்டாம், ஒரு அன்பு வேண்டாம். தரித்திரம். 10 மணிக்கு எந்திரிக்கிறது, திங்கிறது, தூங்குறது, பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அதுக்காக பட்டினி கிடந்தா சரியா போயிடுமா? நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பொன்னி, பொன்னி. சின்னம்மா, எல்லாரும் பலகாரம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாச்சு. சின்னம்மா, நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு வந்தீங்கன்னா நல்லது. பெரிய ஐயா ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன செய்ய சொல்ற பொன்னி? நீயே சொல்லு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தங்கிட்ட பிரியமா இல்லைன்னா நிம்மதியா இருக்க முடியுமா? ராத்திரி பூரா தூக்கம் வர மாட்டேங்குது, காலையில ரொம்ப நேரம் தூங்கிடுறேன். என்ன பிடிக்கலனா கல்யாணத்துக்கு முன்னாலே வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? என்ன கட்டிட்டு ஏன் இப்படி உயிரை எடுக்கணும்? வீட்டு வேலை பூரா அப்படி அப்படியே கிடக்குது. நீ பாட்டுக்கு உட்கார்ந்து புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கிய. வாடி, இழுத்து போட்டு 2 வேலை செய். என்ன செய்யணும்? துணிமணிகளை துவைச்சு போடு, இல்ல வந்து சாணியை தட்டு. சீ, இந்த சாணி தட்டுறது, மாட்டை குளிப்பாட்டுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. வேற வேலை என்ன இருக்கு? பாதி நேரம் சொகுசா ஐயா வீட்டுக்கு போயிடுற, மீதி நேரம் புஸ்தகம் படிச்சிட்டு இருக்க. ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். நீ மட்டும் என்ன ஓவியமா பிறந்தியா? நான் மட்டும் வாந்தி எடுக்கும்போது வதக்குன்னு விழுந்தனா? எனக்கு என்ன தெரியும்? அம்மாவை போய் கேளு. என்னடி, என்ன அங்க சண்டை 2 பேருக்கும்? இத பாருங்கம்மா, எந்த வேலை கேட்டாலும் ஒண்ணு இவளுக்கு தெரியலங்கிறா, இல்ல பிடிக்கலங்கிறா. நான் ஒரு ஆளா எவ்வளவு வேலை செய்யறது? உன்னால முடிஞ்சது செய்யு, மீறியே நான் செய்யறேன். இவளை மட்டும் கண்டிக்க மாட்டியே? அடியே, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ புருஷன் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட போற. சரிதான், போடி. உனக்கு இஷ்டம் இருந்தா செய், இல்லன்னா சும்மா இரு. ஏன் அழட்டிக்கிற? ரொம்பதான் செல்லம் கொஞ்சாதாத்தா. நீயும் பொம்பளைங்கிறத ஞாபகம் வச்சுக்க. என்ன பொண்ணு காலங்காத்தால ஜல் ஜல்லுன்னு? என்ன இது? பலகாரம் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் என்ன, அம்மாக்கு மருமக நினைப்பு வந்துருச்சுடா, அதுவே விசேஷம் தான். அத்தைக்கு மேல பிரியந்தா, அத்தை பொண்ணுக்கு. சரி சரி, ஆறி போறதுக்கு முன்னால இதை சாப்பிடுங்க. உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்க, சாப்பிடாம இருப்பேனா? குடிச்சிட்டு சாப்பிடுறேன், திண்ணையில வச்சுட்டு போ. கொஞ்சம் குண்டாயிட்டா நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவன் திண்ணையில வச்சுட்டு போயிருக்காளே. காக்கா கிக்கா ஏதாவது கொத்தி இருந்தா? ஐதா, ஐதா, குளிக்கிறியா? குளி குளி. இதுக்கு மேலேயா திங்க போறாரு? என்னது இது? வெள்ளை பணியாரம், இது கருப்பட்டி பணியாரம். அது தெரியுது, எனக்கு கொடுத்து விடுறது நீ திங்கிற? காலையில இருந்து மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தா எனக்குன்னு 2 பணியாரம் வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா, அம்மா மருமகனுக்கு ஆசையா அள்ளி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களாம்.
நீ நிச்சயமா இவ்வளவு திங்க போறதில்ல. அதனாலதான் உனக்கு வேண்டியது மட்டும் வச்சுட்டு மீதி நான் திங்குறேன். எனக்கு இவ்வளவு போதும்னு உனக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். உனக்கு எந்தெந்த நேரத்துல எது பிடிக்கும், எவ்வளவு சாப்பிடுவேன்னு எல்லாமே தெரியும். வேற என்ன தெரியும்? அது அந்தந்த நேரத்துல சொல்றேன். சட்னிக்கிட்ட ஒண்ணும் இல்லையா? எல்லாத்தையும் தின்னு போட்டாளா? ஐத்தா ஐத்தா, நான் இங்க வந்து தின்னேன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. போறவளே போறவளே பொண்ணு ரங்கம், என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம். ரங்கம் போறவள போறவள போறவள. யார் நீங்க? என்ன ஐத்தா, என்னைய அடையாளம் தெரியலையா? பொண்ணு நீயா? நான் யாரா இது பட்டு புடவையோட மாத்தோப்புக்குள்ள தனியா போறதுன்னு பார்த்து அசந்துட்டேன். இப்ப எப்படி இருக்க தெரியுமா? அம்மன் கோயில் அலங்காரம் பண்ண வச்ச சிலை மாதிரி இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? பெரியய்யாவுக்கு 60வது பிறந்த நாள். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு பட்டு புடவை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் வரேன். என்னடா மாமா வணக்கம். அடடே வாங்க மாப்பிள. அடியே யார் வந்திருக்கா பாரு. உட்காருங்க மாப்பிள. உட்காந்துட்டேன். வாங்க தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப இழிச்சு போயிட்டீங்க? அட என்ன மாப்பிள நீங்க, அவ என்னைக்கு குண்டா இருந்தா? 2 தடவை உண்டா இருக்கும்போது குண்டா இருந்தா, அவ்வளவுதான். சும்மா இருங்க. இருங்க தம்பி, காபி கொண்டு வர. காப்பியா? வெயிலுக்கு ஜில்லுன்னு மோரு கொண்டு வா, எனக்கு சேர்த்து. அப்புறம் மாப்பிள ஒண்ணு இல்ல மாமா, எனக்கு சிறைகதை ஒருத்தர் எங்கடா அது ஒரு புலிகளை கொண்டு வந்து கொடுத்தா, இதை வச்சு ஒரு சங்கிலி பண்ணி போட்டுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு. ஒரு 5 பவுன்ல பண்ணா போதும் இல்ல? இந்தாங்க மாமா, இது 2000 ரூபாய் இருக்கு, மிச்சம் அப்புறம் தரேன். இன்னும் 1 வாரத்துல செஞ்சு தர சொல்றேன். ஒரே மாமா ஒரே. புத்திசாலியான மாப்பிள, பொறுப்பா பணம் காசு சேர்த்துட்டு வராரு. பொன்னி அவர் கூட சேர்த்து வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சது. உழைக்கிறதெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான். வா, நேரமாச்சு போலாம். சாப்பிடுறதுக்காக உழைக்கிறது இல்லையா? கழுதைக்கான வயசாச்சு, இன்னும் சோதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை காணும். ஐயோ, என்னது சோதை காணும்? தூக்கு சட்டியை விட்டுட்டு சோதை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. முருகா, இன்னைக்கு பட்டினிதான். என்ன என்ன என்னைத்தா, உன் சமையல் எப்படி இருக்குன்னு பாக்க நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. பெரும் சோறும் வெங்காயமும். தினம் இது சாப்பிட்டா நாக்கு சட்டே போயிடும். நீ பொட்ட புள்ள, உனக்கு என்ன தெரியும் ரசனைய பத்தி? இந்த வெயிலுக்கு வெங்காயமும் தயிர் சாதமும் எப்படி இருக்கும் தெரியுமா? இருந்ததே, நான் தான் சாப்பிட்டு பார்த்தனே. இந்த நெய்மீன் குழம்பும் சாதம். நெய்மீனா? நாளையில இருந்து நானே உனக்கு கொண்டு வந்து தரேன். உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? காலாகாலத்துல ஒருத்தைய கட்டிக்கிட்டீன்னா அவ சுட சுட சமைச்சு கொண்டு வந்து தரும்ல. ஆமா, நான் வேண்டாம் வேண்டாம்னு ஓடிட்டே இருக்கேன்.
உனக்கு தெரியுது, உங்க அப்பா அம்மா தெரியலையே. அவங்களுக்கு தான் வயசாச்சு, தேவையானவங்க தானே சொல்லணும். ஐயோ இந்த பாரு, நிறைய முள் இருக்க. இதோ இப்படி சாப்பிடணும். முருகா, ஏண்டி காமாட்சி, எதுக்குடி நீயே சிரிக்கிற? ஒண்ணு இல்ல அது சிரிச்சா பைத்தியம் சொல்லுவாங்க. போங்கடி. இந்த குடு குடு காத்து, குருவிகளோட சத்தம், இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்னமோ தோணுதலே. என்னடி? ஏ காமாட்சி, உனக்கு வந்திருக்கிற வியாதி ரொம்ப பொல்லாதது. அது குணமாறதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. என்னடி அது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும். அழ ரொம்ப நல்லா இருக்கு மாமா. மாப்பிள கழுத்துல போட்டுக்குங்க, இன்னைக்கு புதன்கிழமை. மாப்பிள வர்ற ஆவணியில பொன்னிக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது மாமா, பெரியவங்க நீங்க செய்யற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். எனக்குன்னு வேற யாரு இருக்காங்க? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணி போடுறேன். மாப்பிள்ளையிட்ட பேசிட்டேன், உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாரு. குமரனோட குணத்துக்கு என்ன, தங்கமான புள்ள, புண்ணிய அதிர்ஷ்டசாலி. பஞ்சாயக்காரைய பார்த்து நாள் குறிச்சுக்கிட்டு வரேன். அம்மா, அக்காவுக்கு அம்மா கல்யாணம். பின்ன உனக்கா முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்க, அறிவு கெட்டவள. அதுக்கு இல்லம்மா, மாப்பிள்ள நம்ம குமர ஆயிட்டானா? ஆமா. அம்மா, அக்கா குணத்துக்கு தகுந்த மாதிரி வேற மாப்பிள்ளை பார்க்கலாமே. ஏண்டி, குமரனுக்கு என்ன குறைச்சல்? கையில நெய்யே இருக்கும்போது யாராவது வெண்ணெய் கிளைவாங்களா? ஐத்தா நல்லவரே, கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவரே. அக்காவுக்கு சொகுசா வாழ்ந்து பழகி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பொடி பைத்தியக்காரி. பிறந்த வீட்டுல செல்லமா வளர்றதுக்கும் புகுந்த வீட்டுல பொறுப்பா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுவுமே நம்ம வீடு, நம்ம புருஷ, நம்ம இடம் வந்துட்டா தன்னால பொறுப்பு வந்துரும். ஐத்தா ஐத்தா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? என்ன? எங்க வீட்டுல ஒரு சதி நடக்குது. சதியா? என்னது? எங்க அக்காவை உன் தலையில கட்டி வைக்க பேச்சுவார்த்தை நடக்குது. எப்போ எப்போ? சும்மா விளையாடாத ஐத்தா, நிஜமா தான் சொல்றேன். அப்பா வந்து கேட்பாரு, முடியாதுன்னு சொல்லிடு. நானே இத்தனை வருஷமா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மாமா கிட்ட நானா போய் உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க கேட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை மாமாவை வந்து என் பொண்ணை கட்டிக்கொடா குமரான்னு சொன்னா நான் ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? ஐயா, உனக்கு மூளையே இல்ல. சாட மாடியா பேசினா உனக்கு புரியவே மாட்டேங்குது. சாடை பேசுறது, பின்னாலே பேசுறது, இதெல்லாம் பொம்பளைகளுக்கு வழக்கம், ஆம்பளைகளுக்கு சரிப்படாது. நேர விஷயத்துக்கு வா. அவ குணத்துக்கும் உனக்கும் சரிப்பட்டு வராது. பேசாம உனக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கட்டிக்க. அத்தையோட முறை பொண்ணு இருக்கும்போது வெளியே போய் பொண்ணு தேடினா நல்லா இருக்காது. அப்புறம் அத்தை வருத்தப்படுவாங்க. ஐயா, உன் அத்தைக்கு ஒரே பொண்ணு தான் இருக்கா? காமாட்சி, நாம என்ன சின்ன பிள்ளைங்க, மனசுக்குள்ள தனியா எந்த ஆசையும் வச்ச கூடாது. பெரியவங்க பார்த்து என்ன முடிவு செய்யறாங்களோ அதுக்கு நாம கட்டுப்படணும். யோ, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எங்க அக்கா மேலதான் ஆசை. அவஸ்தைப்படு, எனக்கு என்ன? யோ, அவளுக்கு சாணி தட்ட தெரியாது, மாட்டை குளிப்பாட்ட தெரியாது, சமைக்க தெரியாது, பருத்தி கொட்ட கூட அரைக்க தெரியாது. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். யோ, எப்ப பார்த்தாலும் அவ புஸ்தகமே படிச்சிட்டு இருப்பா. புஸ்தகம் வாங்கி கொடுத்தா அவனுக்கு கட்டுப்படி ஆகாது. அவ புடவை கூட நீதான் துவைச்சு போடணும். நீ என்னதான் சாபம் கொடுத்தாலும் என் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்க போகுது. யோ, நான் இங்க வந்து இப்படி எல்லாம் பேசினேன்னு யார்கிட்டயே சொல்லிடாத. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் தோலை உரிச்சிடுவாங்க. நீனும் சின்ன குழந்தை, மக்கு.
மனசை இப்படிலாம் அலைய விடாத. உனக்கு எந்த குறையும் வராது. நிம்மதியா வீட்டுக்கு போ. இல்ல, நான் சமைச்சிட்டு தான் போவேன். பொன்னி, உனக்கு கல்யாணமாமே? ஆமா. என்ன உற்சாகம் இல்லாம சொல்ற? இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? உங்க அத்தை மகன் குமரன் தானே மாப்பிள்ள? அவரை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல சென்னையா. குமரன் தான் மேல எனக்கு பிரியமும் இல்ல, வெறுப்பும் இல்ல. நாங்க பிறந்தப்பவே எனக்கு அவருக்கு நானு பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? நான் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பேசினப்போ நானும் சும்மா இருந்துட்டு இப்ப அவஸ்தைப்படுறேன். உனக்கு வேற யார் பேர்லயாவது ஆசை இருந்தா சொல்லிடு. உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்காக பேசி நான் ஏற்பாடு பண்றேன். இனிமே அது நடக்காது. நான் யார் மேல ஆசை வச்சிருந்தேனோ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓம் கணானாந்தா கணபதிம் நமாமஹே கவிம் கபீனாம் பவஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜன் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்வன்னோதிபே ஸ்ரீதசாதனம் சுமங்கலேரியம் வதோரிமாகும் சமேதபஸ்யத சௌபாக்யமஸ்மை தத்வாயாதாந்தம் விபரேதனா சர்வமங்களமாங்கல்யே திவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி துபகே த்வம் ஜீவதரதாம் சதம் சதபானம் பவதி சதாயுः புருஷः சதேந்திரியே ஆயுஷ்யேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தனம் தான்யம் பசும் பகுபுத்ரலாபம் சததம் சதம் சம்வத்சரம் தீர்க்கமாயுः. நல்லா இருக்கு. இந்த அம்மா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 பிள்ளைங்களா? ஐயோ, சர்க்கார் புடிச்சிட்டு போவாங்க சாமி. 16 பிள்ளைகள் இல்லப்பா, 16 பாக்கியங்களை பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொன்னேன். என்ன பண்ணி நீ ஆசிரிச்சுக்கிற? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? நீ என்ன நினைச்சியோ சொல்லு, எல்லாத்தையும் திருப்தியா நிறைவேற்ற. அவன் ரொம்ப புழுக்கமா இருக்கல, நான் ஜலகத்தை திறந்து கூடிய சீக்கிரம் ஒரு விசிறி கொண்டு வந்து போட்டுடுறேன். உட்காரு. அது இப்பதான் தோணுச்சாக்கும். ஐயோ, இந்த அறை ரொம்ப ஜில் 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 இருக்கும் பொண்ணு. அது நான் மட்டும் தனியா படுக்கும்போது ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து விட்டுடுவேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும் அதான். நாளைக்கே நீ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிடுறேன். அது உங்களால முடியாது. ஏன் ஏன் ஏன்? எனக்கு பெரிய வீடு மாதிரி இருக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. உங்களால முடியுமா? அங்க குழாயை திருப்பினா தண்ணி வரும், சுவிட்ச் போட்டா விசிறி சுத்தம், படுக்க கண்ணாடி வச்ச கட்டில், அதுக்கு பக்கத்துல ரேடியோ பாடும், சாப்பிட மேசை, நாற்காலி. பொன்னே, விரலுக்கு தகுந்த மாதிரி தான் வீங்கணும். இந்த வசதியே நமக்கு நிரந்தரமா இருந்தா போதும். இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம், நரகம் நினைச்சா நரகம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேலே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம். சும்மா நீங்க கேட்டதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, இப்போ சொன்னது எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. எட்டி இருந்து பார்க்கும்போது உன் அழகு எனக்கு அவ்வளவா தெரியல. இப்போ கிட்ட வந்து பார்க்கும்போதுதான் உன் அழகு எனக்கு தெரியுது. நெருங்கி நெருங்கி பார்த்தா ஏக்கா, எதுல என்ன இருக்குன்னு
கூடவே இருந்து பாத்துக்க. நாளைக்கு சமையல் பண்ணும்போது தடுமாறு போற. ஆமா, இந்த உப்பு புளி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு 30 பேரா வேணும்? எங்க பெரியய்யா வீட்டுல ஸ்டோர் ரூம் சாவியே என் கையில தான். 1008 வகை இருக்கும். என்ன தூசிடா கண்ணு பொன்னி, அவங்க வீட்டுல 1008 வகை இருக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிறத நாம தான் ஒழுங்குபடுத்தி வைக்கணும். ஆயிட்டா, நீயாவது கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. நாளைக்கு அக்கா சமையல் பண்ணும்போது உதவி செய்யலாம்ல? அது எனக்கு தெரியும். நீ சாமான்களை எடுத்து வைக்க பேர் பண்ணிக்கிட்டே பாதியை நீயே தின்னுடாத. ஏன்னா தேவையில்ல, வீட்டுல சோற போட மாட்டீங்களா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் எதையாவது குறிச்சுக்கிட்டு. ஏ காமாச்சி, திங்காம எடுத்து வை. என்ன பிள்ளைங்க பெத்தீங்க அத்தை. சீக்கிரம் நல்ல பையனை பார்த்து இவளை கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுங்க. அவனாவது இவ வாய்க்கு பூட்டு போட நான் பாப்போம். பொன்னி, நான் வயலுக்கு போறேன். நீ மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு. இதுல சாப்பாடு வச்சிருக்கேன். நான் பெரியய்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போகணுமா? வேலைக்குன்னு இல்ல, நான் போனா அவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதோட சாயந்தரம் நீங்க வர வரைக்கும் நான் தனியா தானே இருக்கணும். எனக்கும் பொழுது போகணுமே. பொழைப்புக்காக இல்லாம பொழுது போறதுக்காக வேலைக்கு போறவங்க நிம்மதியா இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் இஷ்டம். சாதமும் வேகல, உப்பும் அள்ளி கொட்டி இருக்கா. எப்படிதான் இந்த ஐட்டா குடும்பம் நடத்தி குப்பை கொட்ட போகுதோ தெரியலையே. முருகா, என்ன பண்ணே ஞானம் பண்ணித்தா. போமா, புதுப்படாரு சமையல சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருக்கும். போமா, பசிக்குது. என்ன பண்ணிருக்கா? புளியோகரையா? குமரா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம். ஐயோ ஐயோ, என்ன ஐட்டா? அக்கா சமையல் எப்படி இருக்கு? வாவா, பாத்தியா உங்க அக்கா காலங்காத்தால எந்திரிச்சு புருஷனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா? புளியோகரை, தேங்காய் துவையல். என்னமோ பெருசா சொன்னா எங்க அக்கா ஒண்ணும் தெரியாது, சமையல் தெரியாதுன்னு சொல்லி. சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியுது. நான் சாப்பிடல. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, சாப்பிடு. பொன்னே, 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 பொன்னி. இப்ப எல்லாம் வயல என்னால ஒழுங்கா வேலையை செய்ய முடியல. எப்பவும் உங்க ஞாபகம் தான். ஐயோ விடுங்க. விட மாட்டேன். பருவந்த உடனே ஏற்பட்ட பசி இது. எத்தனை நாள் பட்னி இருந்தேன். இப்ப விருந்த கிடைச்சிருக்கு. சும்மா விடுவேனா? அதுக்குன்னு இப்படியா? ஒரே வேர்வு மண்ணு. ஐயோ, இந்த வேர்வை நாத்தத்தை என்னால சகிக்கவே முடியல. அம்மா, வா பொன்னி, வா வா வா, உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுல யாருமே இல்லையே. அப்பா வயலுக்கு போயிருக்காரு. காமாட்சி பின்னாடி குளிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்? நான் வீட்டு விளக்காயி 45 நாள் ஆச்சு. நீ ஏண்டி அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க?
எல்லார்கிட்ட எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. மாப்பிளைக்கு தெரியுமா? சத்தம் போடாதம்மா, யாருக்குமே தெரியாது. ஏம்மா, எனக்கு போய் புள்ள வேண்டாம்மா. 2-3 வருஷம் ஆகட்டுமே. உனக்கு தெரிஞ்ச மருத்துவ வச்சுக்கிட்ட சொல்லி ஏதாவது மருந்து வாங்கி கூட. அடியே, என்னடி சொன்ன? உனக்கு புத்தி இருக்கா? இன்னொரு முறை இந்த விஷயத்தை என்கிட்ட பேசின செருப்பால அடிப்பேன். ஆயிட்டா ஆயிட்டா ஆயிட்டா. இன்னைக்கு இந்த உடம்பு சாப்பிட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னடா விசேஷங்கண்ணா? நான் ஒரு உதவி கேட்பேன், கண்டிப்பா செய்யணும். நீ சும்மா கேட்டாலே செய்வேன், கட்டி பிடிச்சு கேட்டா செய்ய மாட்டேன். சொல்லு. நான் அம்மா கிட்ட கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன கேட்டேன்? அது வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பெக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிங்க நினைக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்தா? என்னது இது? இதெல்லாம் அவங்க தலையெழுத்து, நம்ம கையில இருக்கு. எல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு. இப்போ நான் கூட எங்க அம்மாவுக்கு கல்யாணமா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேனா. அப்படின்னா நாமளும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்துக்கலாமா? பெத்துக்குவோம். அதுக்கு முன்னால உண்டானா கணிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ற? நான் உண்டாயிருக்கேன். கலக்கிறத பத்தி தான் அம்மா கிட்ட கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்வேன். ஏ பொன்னி, சும்மா படுத்து கிடக்காதடி, ஏதாவது வேலை செய். முடியலம்மா, களைப்பா இருக்கு. அப்படிதான் இருக்கும். நான் பிரசவ வலி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்பதான் இடுப்பெலும்பு விட்டு கொடுத்து பிரசவம் சுலபமா இருக்கும். இல்லைன்னா கஷ்டமா இருக்குமா. என்னால ஒண்ணும் முடியலம்மா, தொந்தரவு பண்ணாத. இதுக்குதான் நான் சொன்னேன் இப்பவே புள்ள வேண்டான்னு. யாராவது கேட்டீங்களா? அறிவு கெட்டவளே, இப்ப பெத்துக்கிட்டாலும் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பெத்துக்கிட்டாலும் இந்த வேதனையை நீ தாங்கி தாண்டி ஆகணும். குமரா, கூலியை கொஞ்சம் கூட்டி கொடுக்க கூடாதா? போன மாசம் தானே கூட்டி கொடுத்தேன். டேய், பணத்தை அளவா சம்பாதிச்சா அதை நம்மளை காப்பாத்தும். பணத்தை அளவுக்கு மீறி சம்பாதிச்சா அதை நாம காப்பாற்ற வேண்டிய வரும். கிடைக்கிறத வச்சு திருப்தி பண்றதா நல்ல குணங்களையே பெரிய குணம். புரியுதா? என்ன போ. மாடு மாடி ஓடி வர. என்ன என்ன? மகாராஜாவுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா. பெண் குழந்தையா? எப்ப எப்ப? இப்பதான். வாய்டா வீட்டுக்கு போலாம். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கேன். ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே. இந்த துண்டு வச்சுக்கோ. போய்டா. குழந்தை பார்க்கலாம். வாய்டா. வா குமரா, மக பிறந்திருக்கா. பேரம் பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பொண்ணுதான் பிறக்குது. முதல்ல பெண் குழந்தை பிறக்கிறது நல்லது, மகாலட்சுமி மாதிரி. ஐட்டா, இத பெறதுக்குள்ள இவ என்ன கலாட்டா தெரியுமா? அம்மாவுக்கு 2 உத, மருத்து வச்சுக்கு 2 உத. அப்பா, நான் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன குழந்தை சிரிக்க மாட்டேங்குது? நல்லா இருக்கு. குழந்தை முகம் பார்த்து சிரிக்க 3 மாசம் ஆகும். 3 மாசமா? எல்லா குழந்தையும் அப்படிதானே? போனி, குழந்தைக்கு பசும்பால் கொடுக்குற? தாய்ப்பால் கொடுத்தாதான் அதுக்கு நல்லது. அதுக்கு நல்லது. எனக்கு இந்த சதியம் பிறந்ததுல இருந்து என் அழகே போச்சு. வயசான மாதிரி தெரியுது. என்னடி என்னமோ 10 புள்ளைங்க பத்து இடுப்பு கரண்டு போற மாதிரி சலிச்சுக்கிற. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். சும்மா அழட்டிக்காத. குழந்தை நினைச்சு குழந்தை அம்மாவை. பொனே பொனே, குழந்தை ஆய போய் அதுல புரண்டுகிட்டு இருக்கு. இது கூட பார்க்காம நீ என்ன பெரிய சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்க? சனியே மூதேவி, இது பிறக்கலன்னு இப்ப யாரும் எழுதா? உயிரை வாங்குதே. அம்மா அம்மா. கல்யாணமாய் முதல் வருஷத்துல குழந்தை பிறந்துடுச்சு. அதான் குழந்தையோட அருமை தெரியல. நான் அவசரப்பட்டேன். காக்க வச்சு கொடுத்துருக்கணும். எல்லாம் என் தப்பு. கொஞ்சறதுக்கு மட்டும்தான் பிள்ளையா? பெத்துட்டா பெருசா. நீ வந்த நேரத்துல அம்மா இல்ல. நானும் அம்மாவோட சேர்ந்து வயலுக்கு போயிருந்தா என்ன செய்வேன்? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லடி. நான் மட்டும் என்ன 5-6 பெத்தவளா? பொம்பளைன்னா தனக்கு தானே தெரிஞ்சுக்கணும்டி.
ஐட்டா எதுக்கும் இதையெல்லாம் நீயும் கொஞ்சம் கத்து வச்சுக்க. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே பொண்டாட்டிக்கு எப்படி சேவை செய்யறதுன்னு கத்துக்கிட்டாச்சு. வர நாட்டுல பொம்பளைங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா. இப்ப நீ வரல என்ன சும்மா இருந்திருப்பேனா? செஞ்சிருப்பேன். பெத்த பிள்ளைக்கு செய்யறதுல என்ன அசையும்? உனக்கு தெரியுது, தெரிய வேண்டியவளுக்கு தெரியலையே. பொண்ணும் குத்தி காட்டி பேச வேண்டாம், கொண்டாடி புள்ளைய. அடி சக்க, காரியம் ஆகுற வரைக்கும் காலை பிடிக்கிறது, காரியம் முடிஞ்சதும் குடுமைய பிடிக்கிறது. இதுதானே உன் குரங்கு புத்தி. என்ன சிரிப்பு? குரங்கு மாதிரி. ஒன்னோட கண்ணா, ஜிஞ்சிக்கு 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 ஜிஞ்சிக்கு. குழந்தைக்கு பால் பவுடர் தீந்து போச்சு. அரிசி பருப்புல இருந்து எல்லாமே வாங்கணும். இருக்கிறது 2 நாளைக்கு கூட பத்தாது. சொசைட்டில கடன் கேட்டிருக்க, இழுத்தடிக்கிறாங்க, என்ன பண்றது? அது எப்ப வருமோ? நான் வேணும்னா பெரிய கிட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாங்க, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது என் பொறுப்பு. நீங்க யார்கிட்டயும் போய் யாசகம் கேட்க வேண்டாம். நான் ஒண்ணும் யாசகம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலையே. கடனா வாங்கிக்குவோம், பணம் வரும்போது திருப்பி கொடுத்துருவோம். கடன் வாங்குறதுனா கூட அதை நான் போய் வாங்குறதா முறை. பொம்பளைங்க வீட்டு நிலைமையை புருஷன்கிட்ட சொல்றதோட நிறுத்திக்கணும். அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது அவனுடைய பொறுப்பு. புரியுதா? நான் பணத்தோட வரேன். ஆச்சரியமா இருக்க. என்ன குமரா, உனக்கு கூட பணம் விட நல்லா இருக்க. நான் என்ன அரசியல்வாதியா இல்ல லட்சாதிபதியா? மழை இல்ல, அதனால சரியா விவசாயம் இல்ல, கொஞ்சம் தட்டுப்பாடு. இதை வச்சுட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிஞ்ச உடனே தந்துடுறேன். அதனால என்ன, நீ கொடுக்க முடிஞ்ச போது கொடு. குமரா, இந்த செங்கிலி எங்க வாங்கின? யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. இது போலி, பித்தளையில செஞ்சு தங்கமுலாம் பூசிருக்காங்க. அதனால என்ன குமரா, நான் உனக்கு பணம் தரேன். இது இல்லைன்னா நான் உன்னை நம்ப மாட்டேனா? இந்தா. பரவாயில்லைங்க, வேண்டாம், நான் வரேன். செட்டியார், வாங்க 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 வாங்க. வணக்கம், உட்காருங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. ஆஹா, நம்ம கடைக்கு வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. கிராமத்துல மழை இல்லைன்னா உங்க பாடு யோகம் தான். வேற யார் வந்தாங்க? உங்க மாப்பிள்ளை வந்தாரு. சங்கிலி அடகு வச்சு பணம் கேட்டாரு. பாவம், யாரோ பித்தளையில சங்கிலி செய்து அதுக்கு தங்க முலாம் பூசி அவர் தலையில கட்டிட்டாங்க. இந்த காலத்துல யார நம்புறது? ஒருத்தரையும் நம்ப முடியாது. மாப்பிள, மாப்பிள, வாங்க மாமா, உட்காருங்க. பொண்ணு இல்ல இருக்கா? பொண்ணே, பொண்ணே. வாங்கப்பா. ஏமா, இந்த வேலையில நீ செய்யக்கூடாதா? அது என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்குதுப்பா. அப்பா பால் கொடுத்தாதான் குடிக்குது. சனியே பெத்த குழந்தைய சனியை கிணிஞ்சா பல்ல உடைச்சு விடுவேன். மாப்பிள, இதெல்லாம் கண்டிக்க கூடாதா? அதான் நீங்க கணிச்சிட்டீங்களே மாமா. அப்போ நீ மாமா கூட்டம்ல காஃபி கொண்டு வா. அப்படி எனக்கு ஒரு டம். பிறந்த வீட்டு பெருமைய ரொம்ப நல்லா காப்பாத்துறா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மாமா. அடிச்சான பாரு, அடிச்சான பாரு. சிரிடா கண்ணா, சிரிடா கண்ணா. மாப்பிள, தங்கவேல ரொம்ப நல்லவன் நம்பித்தான் அவங்கிட்ட சங்கிலியை செய்ய கொடுத்தேன். பாவி பையன் என் பேரை கெடுத்துட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சிச்சு. இப்போ அசல் தங்கத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். இத வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா. அவன் போலி தங்கத்தை கொடுத்தப்ப அதை சரியா கவனிக்காது என் தப்பு தானே. மாப்பிள, இத வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா, இத வாங்கிக்கங்க. சொல்றது கேளுங்க. வேண்டாம். இத வாங்கிக்கிட்டா தான் என் மனசு ஆறும். இங்க வா செல்லக்குட்டி. இந்தாங்க, படிங்க. படிங்க. திரு கருப்பையா அம்பலம் மகன் குமரனுக்கு வாழ்க்கப்பட்ட திரு விஸ்வநாத அம்பலம் மக பொன்னி நடத்த தவறியது ஊர்ஜிதமாக நிச்சயிக்கப்பட்டபடியால் குமரனுக்கும் பொன்னிக்கு நடந்த கல்யாணம் முறிந்தது. குமரனுக்கும் பொன்னிக்கு எந்தவித ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. பொன்னிய ஊரை விட்டே தள்ளி வச்சிருக்கிறோம். இனிமே யாரும் பொன்னிய ஊருக்குள்ள சேர்க்க கூடாது. குமரன் தான் இஷ்டப்பட்ட பொண்ணை மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று
பஞ்சாயத்தாரால் ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகிறது. வரேன். நம்ம பிரச்சனையை பஞ்சாயத்துல ஏன் எடுத்தீங்க? ஏற்கனவே ஊர் சிரிக்குது. எதையும் முறைப்படி செஞ்சா பின்னால பிரச்சனை வராது. முதல் பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டவிரோதம். உங்களுக்கும் முதல் பொண்டாட்டிக்கும் எந்த விதமான உறவும் கிடையாதுன்னு பஞ்சாயத்துல வெட்டி விட்டா நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சட்டப்படி உரிமை உண்டு. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத என் மனசு ஒத்துக்கல. மாப்பிள்ள, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க குழந்தைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சாச்சு. என்னது பாலா? நல்ல நல்ல 16 பெத்து பெருமாள் உக்கார. அட உக்கார, என்னமோ புதுசா பழகிற மாதிரி. என்ன என்கிட்ட வைக்கும். போய்தா. சரி, நான் போறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு இது புதுசு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னைக்கு தானே புதுசு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ வா போதானா? பழக்கமா போச்சு. அம்மா கூட திட்டுச்சு. இனிமே மாத்திக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த போலியான மரியாதையெல்லாம் இருக்கவே கூடாது. நீ வழக்கம் போல நீ வா போனே கூப்பிடு. அதுல ஒரு கொஞ்சல் இருக்கும். ஆனா வாடா போறாங்க கூப்பிட கூடாது. போயா, அதெல்லாம் இப்பதான் தெரியுதாக்கும். என்ன இருந்தாலும் உனக்கு என்னை விட அவன் மேலதான் ஆசை. எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. அப்படியெல்லாம் சொல்லாதியா. உன் மேல ஆசைப்பட்டது நிஜந்தா. உனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆனதும் கொஞ்சம் பொறாமையா கூட இருந்துச்சு. ஆனா அப்புறம் நானே என்ன மாத்திக்கிட்டேன். இப்போ எதுக்கு அதெல்லாம்? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நாட்டுல ஜனங்க மாதிரி இயற்கையும் கெட்டு போச்சு. என்ன வெயில், என்ன வெயில். வீட்டுல ஒலைய வைக்க வேண்டாம். அரிசி பண்ணிய விளைய வச்சா சோறாயிடும். காமாட்சி, காமாட்சி. ஐத்தா, காமாட்சி. ஐத்தா, உன்னை ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு மாமாங்கமா இருக்கு. ஐத்தா, என்னாச்சு? ஐத்தா, அது என்னமோ தெரியல காமாட்சி. நீ நடுராத்திரியில அணைக்கிறத விட உச்சி வேலை லேசா வருஷனா போதும். உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே சிலுத்து போகுது. ஏன் அது? குறும்புதான். போங்க ஐத்தா. சரி சரி விடு. சேத்துலயும் சகதுலயும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்க. உடம்பெல்லாம் மண்ணும் வேர்வையும் நாறுது. போய் குளிச்சுட்டு வந்துடுற. நான் விட மாட்டேன். ஐத்தா, இந்த மண் வாசனையோ வேர்வை வாசனையோ சந்தனம் பன்னீரை விட வசந்தது. உழைக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு. இந்த வாசனை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஒரே வேர்வு மண்ணு. ஐயோ, இந்த வேர்வை நாத்தத்தை என்னால சகிக்கவே முடியல.
பெரியய்யா வெயில் காலத்துல வந்து தங்குறதுக்காக இத கட்டினாருமா. தெரியும். வாங்கம்மா, தோட்டம் தரவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். வேண்டாம். வெந்நீர் போடட்டுமா? எனக்கு எந்த வசதியும் வேண்டாம். இன்னிலிருந்து நான் ஒரு கைதி. எனக்கு நானே விதிச்சுக்கிட்ட ஆயுள் தண்டனை. என்ன விருந்தலாட்டு இருக்க? சனிய வீட யார சொல்ற? அவதான் மூத்தவ மூதேவி வந்திருக்கலாமே, தெரியுமா? தெரியும். ஏன் வந்தாளா? எனக்கு என்ன தெரியும்? நானா வர சொன்னேன்? வெக்கம் கெட்டவ, அப்படியே தொலைஞ்சிருவான்னு நினைச்சேன். ஊருக்கு தள்ளி பண்ணையார் தோட்டத்து வீட்டுல இருக்கலாமே, தனியா இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்குமோ? என்னவா இருந்தா நமக்கு என்ன? ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு பொண்ணோட பத்தி நாம ஏன் நினைக்கணும் பேசணும்? அவ இந்த ஊருக்கு வரலன்னா யார் நினைப்பாங்க? வந்தா வந்துட்டு போறா. நாம உண்டு நம்ம வேலை உண்டு பேசாம இரு. வேலையா பார். ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வரணும். என்ன? சரிம்மா. அம்பாரி யானை 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 அம்பாரி யானை. ஐயோ, யானை மெதுவாதான் போக முடியும். மீனா, ஏய், எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம்? அம்மா, அவங்க தாமா கூப்பிட்டாங்க. வாய மூடு. என் பேர் சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? எங்கேயோ போனியே, அப்படியே தொலைஞ்சிட வேண்டியது தானே. ஏன் திரும்பி வந்த? எங்க உயிர் வாங்குறதுக்கா? நீ கெட்டழிஞ்சது பத்தாதுன்னு என் குழந்தையும் கெடுக்கணும்னு பாக்குறியா? நீ வீட்டுக்கு வா சொல்றேன். ஏண்டி, எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம்? எத்தனை தடவை அவங்க வீட்டுக்கு போன? 3-4 தடவை போனோம்மா. அந்த அக்கா தாமா கூப்பிட்டாங்க. நான் கேட்கும் போது விளையாட்டு வரேன்னு ஏன் போய் சொன்னேன்? அந்த அக்கா தாமா சொல்ல சொன்னாங்க. பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் கொடுத்தா போய் சொல்லிட்டு போவியா? இனிமே நீ அங்க போகாம இருக்க என்ன செய்யற பாரு. இவன் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சா என்ன? கொல்லுறேன் உன்னை. உன் புள்ளியா இருந்தா எப்படி செஞ்சிருப்பியாடி? உன் புள்ளியா இருந்தா எப்படி செஞ்சிருப்பியாடி? உன் புள்ளியா இருந்தா எப்படி செஞ்சிருப்பியாடி? அம்மா ஏறிடுமா? மருந்து போட்டிருக்கேம்மா, ஆறி போயிட்டா. நீ போய் சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போனதுனால தானே அம்மா சூடு போட்டு
இனிமே போக மாட்டோமா? அம்மா ஏறிடுமா? அம்மா தோல்ல போட்டு தட்டி கொடுப்பேனா? நீ தூங்குவியா?